இங்கே விட்டுட்டு நேவிக்காரங்க சொல்ல தாங்களுக்கு ஓடுற வேலை இல்லையா 3 கிலோமீட்டர் நேற்று வந்துட்டான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கடத்தல் அமைச்சர் தான் சொல்றேன். நாங்க ஒரு பயமில்லை, நாங்க உழைச்சு தான் சாப்பிடுறோம். சரியா மீன் கண்ட விலையெல்லாம் என்ன மாத்திரை விலை பட்டாமலி கடத்தொழில் அமைச்சரோ உண்டு நடவை கணக்கு எல்லாம் கோல் பண்ணி சொல்லி எங்கட ஒரு நடவு மந்தும் பாக்குறேன் இல்ல. அப்படியா எவ்வளவு பட்டது 500 கிலோ கிட்ட 500 கிலோ கிட்ட இது கட்டுறான். இங்க பாருங்க விலைக்கு இருக்குங்க. அதை வந்து மீட்டு கொண்டு இருக்கேன். முந்தி இருந்த கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான், இப்ப இருக்க கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான். ஏண்டா முந்தி இருந்தவர் பார்த்து போட்டு அடிக்கடி வந்து ட்ரோலர் பிடிச்சிருக்கா. இப்ப கடற்கரை மயிலடிக்க வாரையில சரியோ அனிதா அரசாங்கம். அது என்ன மீன் என்ன விலை 1 கிலோ? அது இந்தியன் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன். அவையால் 3 கிலோமீட்டர் வாழ்வாதாரத்தை கெடுக்கணும். எல்லாம் தொடங்கிட்டு பாருங்க ஒரு வழியா இருக்கின்ற டைம்ல கிணறு வந்து நான் 11 கிலோ கிட்ட நிற்கிறேன். என்ன மீன் ஐயா? என்ன விலை 1 கிலோ? என்ன வேண்டாம் மயிலடி துறைமுகத்தில் மீன்கள் இந்தியா போட பிடிச்சிருக்காங்க. அவைகளுக்கு ஒரு கண்ணும் இல்லை. இது மற்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒன்றுமே செய்யாம எல்லாரும் பிடிக்கும். சும்மா சாமானியா கொடுத்து அதில் கொடுத்து தமிழ்நாடு இதே எடுக்கணும் ஒரு கதை. அவர்களே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மயிலடி துறைமுகம். மயிலடி துறைமுகம் என்றால் தெரியும் வந்து ஒரு மீன்கள் எல்லாம் வந்து கூடுதலாக வாங்கக்கூடிய இடம். பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கக்கூடிய இடம். இன்றைக்கு வந்து இங்கே வந்து கூரல் விலையில் என்ன விலை போகிறதுன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து கடல் வந்து கொந்தளிப்பாக காணப்படுகிறது, கொஞ்சம் மப்பாக காணப்படுகிறது. பார்ப்போம் இன்றைய நிலைமைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி சந்தைக்குள்ளே போய் இன்றைய மீன்கள் விலைகள் எல்லாம் வந்து அறிந்து கொள்வோம். இப்போ தான் நிசாந்தம் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாரங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க சந்தைக்குள்ளே போவோம். உறவுகளே வணக்கம். இன்றைய தினம் வந்து மயிலட்டி துறைமுகத்தில் நிற்கிற யாழ்ப்பாணம். இன்றைய நிலை வந்து கடல் நிலவரத்தை பார்ப்போம். இன்றைக்கு வந்து கடல் சாதுவான ஒரு கொந்தளிப்போட காணப்படுகிறது. இங்கே பாருங்க அதிகாலை நேரம் 7 மணி. இதுதான் வந்து அந்த கூரலில் நடக்கிற அந்த சந்தை பாருங்க. அங்கால வந்து நிறைய இந்தியன் போட்டுலாம் நிற்கிது. அங்கால பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோலர் போட்டெல்லாம் வந்து அழகிய ஒரு காலை நேரம் வந்து மீன் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து பாருங்க அந்த விலையிலேருந்து மீட்டு கொண்டு இருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோலரில் இருந்து இந்தியன் ரோலர் இதுலேருந்து வந்து இந்த டீசல் வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் வந்து இந்த கரைக்கு வந்துருக்கு பாருங்க. அதை தாண்டிருக்கு அந்த இதால். இதெல்லாமே வந்து அந்த தாக்கம் தான். இங்கே இந்த பாருங்க இந்திய இந்த ரோலர் படகெல்லாம் நிற்கிது. இதைத்தான் அந்த ஐயா சொன்னவர். இந்த படகாலாம் வந்து மீன் பிடிக்க முடியாமல் இருக்குது, விலையெல்லாம் வந்து அறுத்து கொண்டு போகுதுன்னு பாருங்க. நான் காட்டி சொல்கிறேன். இந்தியாவில் வந்து காசிமேடு மீன் சந்தை வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மயிலடி துறைமுகம் வந்து நடைபெறுகிறது. பார்ப்போம் என்ன மாதிரி. சொல்லுறது வெளியிலேருந்து வந்து மீட்டு கொண்டிருக்குது. நாங்கள் முதல்லேருந்து நாங்கள் சின்ன வளர்ந்து இங்கே 90ஆம் ஆண்டுக்கு முதல்ல நாங்கள் தொழிற்சேதான் தனியாக என்னம்மா இதெல்லாம் மயிலட்டியாக்கள் இடம் தான் சரியோ. வள்ளங்கள் பெரிய வள்ளங்கள் இப்போ பூரால் வந்து எல்லாம் விட்டுட்டு போய் வள்ளம் போட்டு வீட்டு எல்லாம் விட்டுட்டு போய் சனத்துக்கு வீடெல்லாம் தரமட்டமாக்கிது. ஒரு வீடும் இல்லை. என் வீடு இருந்தாக்களும் வீடு கொடுக்க இல்லை. 2ஆவது இடம் மயிலட்டியில் 2ஆவது இடத்துக்கு ஏற்றுறது கொழும்பு.
மயிலட்டி சந்தை, மீன் சந்தை. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூட மீன். இந்த வழியில் வந்து நிறைய இருக்குது சூட மீன். வந்து இது வந்து ஃபுல்லாக பொரிக்கிறதுக்கு தான் பாவிக்கிறது. வாழை மீன் இந்த பேர். இது வந்து வாழை மீன். இது வாழை மீன். மற்றது சின்ன சின்ன மீன் எல்லாமே இருக்கு. பாருங்க ஐயா வந்து வேலையில் மீன் வந்து மீட்டு கொண்டு வாரார். இங்கே பாருங்க ஒரு கூடையில் கொண்டு வாரார். இன்னும் ஆரம்பிக்கல, ஏலம்புற ஆரம்பிக்கலை. பாருங்க எல்லாம் வந்து அப்படியே தங்களுடைய இடத்துல வந்து மீனில் போட்டு கொண்டிருக்கினேன். இங்கேயும் வந்து எல்லாம் நீட்டுக்கு வந்து மீன்கள் எல்லாமே வந்து போட்டுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிறு, வாழை மீன் எல்லாமே இருக்குங்க. சும்மா கூட கிலோவுக்கு கொட்டி போட்டு கூட 150 அங்களுக்கு வந்து அதோட 20-30 மீன் எடுக்கலாம். அங்கே நல்ல நல்லது கூடிய நோடு பேரிய துறை அதிக துறை இதிரியா துறை அங்கால 3 துறை இருந்து மேடி ஏரியா அங்கங்க அங்கங்க இந்த இடத்துல உள்ள அங்கங்க எல்லாரும் கருத்துல வரைக்கும் சில வேலையில மலிவாக இருக்கும், சில வேலையில மீன்பாடு குறைஞ்ச இன்றைக்கு என்ன மாய் இன்றைக்கு நோம்பலா போகுது போல. சரி நன்றி. மீன் பார்க்கணும் முரளி அரைக்குள்ள என்ன கேள் 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 போய் எல்லாம் போடுவோம். பாருங்க வந்து பெரிய மீன் வந்து எடுத்துக்கொண்டு போற கிளிறு. கிளிறு வந்து நான் 11 கிலோ கிட்ட நிற்கிறேன். பெரிய பெரிய மீன்கள் வந்து வயலட்டி திருமத்தில் வாங்கி கொண்டு என்ன மாதிரி இப்போ மயிலட்டி துருவத்தில் என்ன மயில் எல்லாம் வேலை எல்லாம் மயிலட்டி இப்பதான் கொஞ்சம் மீன் படுது. ஆனா 25ஆம் தேதி இருக்குல்ல, 25ஆம் தேதி 7 போட்டுட்ட விலை வட்டி போட இங்கே 3 கிலோமீட்டர் வந்து 3 கிலோமீட்டர் உள்ள கரைய வந்து அதுக்கு ஒரு எங்க கடத்தொழில் அமைச்சரோ ஒன்று நடவை கணக்கு எல்லாம் கோல் பண்ணி சொல்லி எங்கட ஒரு நடவு மந்தும் பாக்குறோம் இல்ல. ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்குல்ல இல்ல இந்தியால பெய்யாம விட்டுட்டு நேவிக்காரங்க சொல்ல தாங்களுக்கு ஓடுற வேலை இல்லையா. 3 கிலோமீட்டர் நேற்றும் வந்துட்டான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு. அதுக்கான இங்க ஒரு ஆளுக்கு 7 வேலைன்னா 3.5 லட்சம் ரூபா நட்டம். அது 7 போட்டுக்கு இல்ல வேலை. 7 போட்டுக்கு இவ்வளவு இந்த நகையில வச்சு ஜனங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுது. இப்ப நான் இப்ப ஒரு ஆள் விலை எடுத்துட்டு எனக்கு சொல்லுது 4 லட்சம் ரூபா கொண்டு அடைய வச்சு எடுத்தேன் 7 வேலை. அப்ப இப்படியே 7 போட்டுக்கு போனா என்ன இந்த ஒன்று தரமதி இல்லை ஆக்கள். அரசாங்கம் கடத்தொழில் ஆக்களையும் ஒன்றுமினா சில பேருக்கு விலை கொடுத்தால் தொழிற்சை ஆக்களை தான் விலையை கொடுவாடுது. சரி அவையால் விற்கணும், அதை பார்த்து கொடுக்குற இல்லை. பார்க்க தொழிற்சை ஆக்களை பார்த்து கொடுக்குற இல்லை. 2 பதிவு இருக்கா அதை பத்தி கொடுக்குற யாரும்
இங்க கொடுத்தாக்கின வேலையால் வச்சிருக்கவங்க கேட்க சொல்லுங்க அவையில சரியோ யாரு கடத்தொழில் அமைச்சர் தான் சொல்றேன் நாங்க ஒரு பயமில்லை நாங்க உழைச்சி தான் சாப்பிடுறோம் சரியோ முந்தி இருந்த கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் இப்ப இருக்க கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் ஏன்டா முந்தி இருந்தவர் பார்த்து போட்டு அடிக்கடி வந்து ட்ரோலரை பிடிச்சிருக்காங்க இப்ப கடக்க இங்க மயிலட்டிக்கே வார இல்ல சரியோ அனிதா அரசாங்கம் இந்த கடத்தொழிலாக்களை பார்த்து வேற இந்தியன் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன் அவையால் 3 கிலோமீட்டர் எங்களை வாழ்வாதாரத்தை கெடுக்கணும் இலங்கை வாழ்வா மயில் தமிழாக்கிட்ட வாழ்வாதாரத்தை கெடுக்கணும் இதுக்கு ஒரு நடவடிக்கை என்னென்ன பிடிச்ச உடனே இந்த போர்டருக்கு வேற இலங்கை இந்தியா போர்டருக்கு பிடிச்சி என்ன பிடிச்சிடணும் அவைகளுக்கு ஒரு கண்ணும் இல்லை இது மற்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாம இந்த எல்லாரும் பிடிக்கணும் சும்மா சாமானியா கொடுத்து அதில் கொடுத்து எங்கட தமிழாக்கண்ட இதையே எடுக்கணும் இல்லை ஒரு கதையை இந்த நேற்று எங்க வெத்தில கனி அந்த செல்லாம் கரைக்கு வந்துட்டான் கரையில இருந்து எடுக்கிறான் படம் ஓ இப்ப நான் நாளைக்கு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி போறேன் எடுத்து ஒன்றும் தெரியல முதல்ல ஒரு வருஷத்துக்கு முதல் விலை போய் போலீஸ் ரிப்போர்ட் 3 எடுத்து வச்சுக்கிறேன் ஒரே இடத்துக்கு இந்த வாழ்வாதாரம் பாருங்க அவங்களும் விலை வெட்டப்பட்டுட்டு அவங்களுக்கு 10 வேலை போயிட்டு எனக்கு 7 போட்டுக்கு போயிட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது ஒன்று ரோலருக்கு கட்ட நேவிக்காரருக்கு போஸ் காட்ட சொல்ல தங்களுக்கு ஓடுற வேற இல்லையா பிடிக்கிறாரு அப்ப முழுக்க எல்லாம் பிடிச்சு கொண்டு எல்லாம் இலங்கை தமிழாக்கண்டு அழிச்சு போட்டு பேயாம இருப்பினா பிரதானம் ஓடுற வருது இந்த மற்ற இந்த 7 நாள் இந்த மழை காத்துட்டு ஒரு தொழில் போயிடலாம் வாழ்வாதாரமே கட்டுவிட்டு தொழிலே இல்லை அதுக்கு நான் பாத்துக்குது எல்லாம் மக்களுக்கு கொடுக்கும் என்ன உதவி செய்ய வேணுமெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இன்றைக்கு நேற்று தான் கொஞ்சம் மீன் படம் இந்த நேற்று அப்படியே வந்தாச்சு எல்லாம் இழுத்து போனேன் நான் தொழுகு போய் வேலை படுத்தோன்னு 9 மணிக்கு இங்கே வந்தாச்சு கரையை இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் எங்களோட முதலமைச்சர் எங்கள் ஜனாதிபதி ஒரு நடவடிக்கை எடுக்கும் நன்றி வணக்கம் சரி ஏலம் தொடங்கிட்டு பாருங்க ஒரு அமளியாக இருக்கு இந்த டைமில் முன்னூற்றி 320 ரூபா 1 கிலோ 320 ரூபா பார்த்தீங்கன்னா 9.5 கிலோ இருக்கு 9.5 கிலோ வாழை வந்து 1 கிலோ 800 ரூபாயா வாழை மீன் வந்து 1 கிலோ 800 ரூபா கிலோ வந்து 1300 ரூபாயா இந்த மீனுங்க ஐயா அது என்ன மீன் என்ன விலை 1 கிலோ அது பூவாளி என்ன விலை சொன்னீங்க 250 கிலோ என்ன ஓ வாங்க வாங்க உங்களோட வேலையா சூடு அங்கேயோ ஓ சூடா மீன் கிலோ 250 ரூபா கிலோ 250 ரூபாய் ஒரு 5 கிலோ பட்டு ஆனா கஷ்டத்துல 2 தான் இருக்கு பட்டு கிடாக்கு அப்படியே எவ்வளவு பட்டது 500 கிலோ கிட்ட 500 கிலோ கிட்ட இது பட்டுதான் இங்க பாருங்க இதுக்கு விலைக்கே இருக்கு இங்க அதை வந்து மீட்டு கொண்டு இருக்கிறேன் பேயும் சூடாய் மீன் பேச்சாலே அது
எனக்கு ஒரு போட்டு. அது என்ன மீன் ஐயா? என்ன விலை 1 கிலோ? 1500. என்ன வேண்டாம் மயிலட்டி துறைமுகத்தில் மீன்கள் மீன் இல்லையா? குறைய விலையால் என்ன மாதிரி அப்போ இருந்தாலும் விலையால் இப்பரா ஏலம் வந்து கூறிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பாருங்க மீன் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஐயா பேர் என்ன விலை ஐயா? 1100. என்ன இது விலை மீன்? 1300. என்ன இது என்ன மீன் ஐயா? பன்னான்ஸ். இது என்ன விலை 1 கிலோ? 400 ரூபா போகும். மற்ற இந்த மீன் 250 ரூபா போகும். கிளறு மற்ற இது இது என்ன விலை? 600 ரூபா போகும். அது சும்மா நோம்பலாக எல்லா மீனும் இருக்கோ? அது அது என்ன விலை அப்படியே கொடுப்பீங்க? 500 ரூபா கொடுப்பீங்க. என்ன மீன் கண்ட விலைகள் அப்போ என்ன மாதிரி இன்றைக்கு நோம்பல விலை? பட்டா மலிவு விலை போகும். அன்னைக்கு கூறிய ஆக்கள் வந்து வெடிக்கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படி இன்றைக்கு உங்களோட வியாபாரம் என்ன மாதிரி? எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் அவ்வளோதான் தரும். ஏன்னா அவையத்தை எல்லாரும் வந்து வாங்கி கொண்டு போடுவாங்க கரையாக. நாங்கள் அவையத்தை எடுத்தால் நாங்கள் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ மீன் விற்று முடிப்பீங்க? எல்லாரையோட சேர்ந்து 8 மணிக்கே முடிஞ்சு. 8 மணிக்கே முடிஞ்சு. அப்போ இது 1/2 மணி நேரம் தான் எனக்கு உங்களை முடிக்க. எல்லாரும் கொண்டு ஐசிலாம் போட்டால் முடிஞ்சு நாளைக்கு கொண்டு ஐசிலாம் என்னம்மா இந்த மீனில் எடுக்கக்கூடிய மேடம் என்ன காற்றுகளாலேயோ வரையில சரி என்ன நன்றிங்க. திருக்கம் மீன் இது வந்து மலிவாக வாங்கிக்கொள்ளாங்க 100 ரூபா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எவ்வளோ காலமாக நீங்கள் மயிலேட்டில் தொழில் செய்கிறீங்க? மயிலேட்டு 8 வருஷமாக செய்கிறோம். கனகாலை பிறகு தான் எங்களுக்கு எவ்வளோ காலங்களுக்கு எப்படி மீன் பட்டிருக்குது? 2 மாதம். 2 மாதத்துக்கு பிறகு இந்தியா ரோலர்களால மீன்களே கிடைக்கிறேன்னு சொல்லி இருந்தது. இப்போ இந்த சாலை மீனுக்கு போயிருக்கீங்க. என்ன மாதிரி காத்துகள் மலையால்? காத்து மழை நைட் ஃபுல்லாக காத்து மழை காத்து. எத்தனை பேர் போனீங்க? சரிதான் சரிங்க சார். எத்தனை மணிக்கு போனீங்க? நாங்கள் நேற்று 5 மணிக்கு போனாங்க. முடிய போகுது 6 என்னமா இருக்கிற தனியா போய் பயம் இல்லையா உங்களுக்கு? இல்ல ஆனா எல்லாரும் சொல்லி நம்ம இந்தியா ரோலர்கள் வந்து போட்டுகளை இழுக்குதுன்னு எல்லாம் சொல்லிக்கலாம். இந்தியன் ரோலர் வந்து எடுத்துக்கொண்டு வேலையை பண்ணிட்டு போறோம். 4 கிலோமீட்டருக்கு வந்து மடி எடுத்து மடி எடுத்து வேலையில் அம்பட்டி போட்டு இந்த கிணறு எனக்கு மட்டுமே இந்த ஞானத்துக்கு போகலாம் சொல்லி சிலருக்கு 5-6 லட்சம் போனது. ஒவ்வொரு லட்சம் 2 லட்சம் தான் அவருக்கு 6 வேலை 4 லட்சம். சாலை இது வந்து மற்ற சாலை வந்து விலை குறைஞ்ச இந்த அப்படியான மீன்கள் இந்த மீன் பட்டு கொண்டு மலிவான நேரமும் வரும். 50 ரூபா போகும், சில கொட்டுவோம். இப்போ இந்த மாதிரி காட்டு காலம் வழியா பெருசாக தொழில்கள் போகல, அதனால நாங்கள் இப்போ கொடுக்குறோம்.
சரிங்க நன்றியா. இது இப்ப மீன் எவ்வளவு கிலோ வட்டி கொடுக்குறீங்க? கிலோ மீன் வெட்ட 100 ரூபா, கூட 150 ரூபா. சூறை சூடு எதாவது கடை சூடைக்கு மட்டும் கிலோ 150 ரூபா ஒரு கிலோ வெட்டுறாங்க. அங்க வர செகில் கட்டினா 1 மணி நேரம். செதில் வெட்டுறா நேரம் போகும் என்ன அதுக்காகத்தான் கிலோ விட தோல் உரிச்சு வெட்டணும். அது கிலோ 150 ரூபா. சுறா என்ன தோல் உரிக்கணும். இப்ப பெரிய மீன்கள் அப்படி வெட்டுறாண்டா 100 ரூபா. 100 ரூபா கிலோ. இல்ல நான் மினக்கர்ற மீனுக்கு மட்டும் தான் விலை கூட. இல்லாடி இங்க மீன் வெட்டுறது கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ மீன் அப்படி 10 கிலோ வரும். பரவாயில்லையா? அப்ப 3-4 பேரு கண்டா 30-40 கிலோ வரும். சில நேரத்தில் 40 கிலோ வரும். வெட்டு சொல்ல முடியாது. என்னென்றால் சில பேர் இந்த கடைக்கு இந்த செத்த விட இதுக்கு வேண்டுகணும். அவன் ஒரு 10 கிலோ 15 கிலோன்னு வேண்டுகணும். இது என்ன வெட்டுறது என்ன மீன் இது அரப்புலா என்னமா அப்ப மீன்கள் இங்க இப்ப பண்ணக்கூடியமா இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடந்தாலும் எனக்கு இல்லை. அங்கே பருத்துறை பக்கமெல்லாம் மீன் இல்லையா, பருத்துறையும் போகும் இல்லை. தலைங்க கொஞ்சம் விளையாடு. சரி ஐயா நன்றி. சரிங்க.